எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா இவன்ட்டா பேச காசு அலுவலகத்தில் சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வாணி வித்தியாரி என்ன எதிர்க்கு நீங்க எல்லாம் எவன்ட்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டீங்க எவன்ட்ட காசு வாங்கி போயிட்டு வைத்திய வரப்பலாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்வியில் நியாயம் இருக்காது. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலில் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வெயிட்டு இருந்து போடணும் இல்லையா? பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆரம்பத்திலே வரமாட்டேன், ஆரம்பத்துக்கு வரமாட்டேன், வீட்டுல தான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ணுது? இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் வந்து கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி, ரெண்டு பேரும் சல்லிக்கா சூடு கொடுக்கல. ஒத்த வாட்டு கூட போடாத, ஒத்த வாட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவிழா கொடுத்தான். நான் தெருவெடுத்தேன். விளங்குறா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்கடிக்கப்பட்டதை அவங்க தொலைச்சிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி வீட்டி கூலி வாங்கி வாங்கி இந்த கை சிறந்துக்கிறான். இவன் கூலி இவன் கொடுங்க. இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம். சில கேள்விகளை முன் வச்சோம். அது பதில் தெரிந்தா சொல்லணும், நான் போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிறீங்க, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வருது. நீ வேலுநாச்சியார படமாச்சா மரவரெல்லாம் தென் மாவட்டத்தில் முக்களத்தோரெல்லாம் ஓட்டு போடணும்னு சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சாங்களா? அவன்கிட்ட கேளு, என்னங்க இந்த பேச்சு பேசுறாருங்க. அம்பேத்கரை போட்டா காலத்தை போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப இங்க இருக்கான் பாட்டேன், அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அந்த ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போடத்தோண்டா, ஒரு கோட்டை அது மேல ஒரு கோட்டை. நாங்க அண்ணன் அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோட ஒரு கோட்டு. அது என்ன, அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இது நல்லா கொஞ்சம் இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்க, என்ன அப்படி தப்பா சொல்றீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீங்களா, இப்படி பேசிட்டீங்களா, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. மதச்சார்புள்ள சமூக நீதி என்று ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி. விளங்கிச்சல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாம் இருக்கான், இந்துல இருக்கோம். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க நீ விமர்சிக்கிறீங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விட 15 வருஷமா இந்த ஐக்கிய வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. மண்ணெளி வித்தனா, மலையை பாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா,
இல்லை 4000 கோடி போட்டு மழைநீர் வெளிந்தோட காலை வெட்டணும் வாய்க்கில் போட்டோன்னா என்னடா யோசிப்பில்லை என்னடா திட்டா என்ன பார்த்தா உன் வட்டியில சோறு விடும். என்னை பேசினா விஜய் சாப்பிட்டு இருக்க பரதேசி இதை புரிஞ்சு நான் வெல்லாமல பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு நீ மானசண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானசண்டா தன்மானம் மிக்க தமிழ் மண்ணில் பிறந்தீங்க ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவு நடத்தான் ஒருத்தன் மானம் வேண்டாம் இனிமே சீமான் பேரையும் நாம் தமிழ்ல பேரையும் உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில செத்து போன வைக்கக்கூடாது ஒத்த போட்டு சொல்ற நல்ல அர்த்தம் பயண அவர் ஏன் மஞ்சள் பணி போட்டோம்ல அவர் ஏன் கருப்பு இது போட்டோம்ல இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடிப்பு சாப்பிட்டோம்ல என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்க இப்படி கை கட்டிட்டு போறாங்க. டேய் நானே ஒரு டைரக்டரா எனக்கு என்ன இருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறீங்க. இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா அது என் உயிர் தலைவன் மட்டும்தாண்டா. அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த இந்த முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும். என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல, என் கனவு வழிநடத்தி நடக்கிற மகன் நான். அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன். நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் நம்ம திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன் நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது, பயணம் தொடங்கியாகிவிட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். உண்மையிலே நேரம் இருந்தா பேசிய காசு அலுவலகத்தில் சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு ராணி வித்யாரி என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டீங்க. எவன்டா காசு வாங்கி போயிட்டு பைத்தியம் வரப்பா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்வியில் நியாயம் இருக்காது. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வெயில் விழுந்து போடணும் இல்லையா. பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமத்தியே வரமாட்டேன், ஆலமத்துக்கு வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ணு இங்க வா, இங்க வாடா, தாத்தா எனக்கு சொல்லிருப்பாடா.